ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. ஓகே, ஒன் பவுன்ஸா போடப்பட்ட பந்து ஆஃப் சைடுல கவர்ல அடிச்சிருக்கிறாரு. ஸ்டாப் ஆயிடுச்சா? கிடையாது. 6ல போய் ஸ்டாப் ஆயிருக்குது. முதல் பால் இப்பதான் போடப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு முந்தின பால் வந்து போடப்பட்டது ஒய்டு. இப்பதான் கணக்கு 6 ரன்னு. ஒரு பால்ல 7 ரன்னு. 7 நாள் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ஞாபகம் இருக்கா? எஸ், எம்எஸ்டி ஃபார் ரீசன். ஐப்பே கிடையாது. ஓகே, அகைன் அந்த ஷார்ட் பால் தான் ஆஃப் சைடுல அதே மாதிரி அடிச்சிருக்காரு. பவுண்டரியா? கிடையாது. பால் படுத்துருச்சு. ஓடி தான் குயிக் ரன்ஸ் வேகமா ஓடி எடுத்திருக்காங்க ரெண்டு பேட்டர்ஸும். 2 ரன். நல்ல ஸ்டார்ட் இந்த ஓவர்ல. ஷார்ட் பாலா போட்டாலும் பரவாயில்ல. 2 பாலுமே அடிச்சிருக்காங்க. நைஸ். மறுபடியும் ஆஃப் சைடுல போடப்பட்ட பந்து. இந்த முறை டாட் பால். நல்ல ஸ்பீட் ஆனா. கீப்பர் ஒரு பக்கம் சொன்னாரு, ஆனா பவுலர் ஒரு பக்கம் போட்டதுனால பாதிப்பு பவுலிங் டீமுக்கு. 6 அடிச்சிருக்காரு, மாத்திருக்காரு ஆஃப் சைடுல. ஏய், ஓகே, இந்த முறை ஒரு டாட் பால். இப்பயும் கீப்பர் நாட் ஹாப்பி. கீப்பர் ஒரு பால் யோசிச்சு வச்சிருக்காரு போல, அது என்ன வரல. ஓகே, இன்னொரு ஒன் பவுன்ஸா போடப்பட்ட ஷார்ட் பால். அதுவும் வெளியே ஆஃப் சைடுல போட்ட ஆஃப் சைடுல 6 அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு. ஓகே, முதல் ஓவர் முடிவுல 22 ரன்னு. ஆக்சுவலா அந்த ஜோக்கை யாருமே கவர் பண்ணல, அவாய்ட் பண்ணிட்டாங்க. முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் 22. செம்ம ஓவர். ஆக்சுவலா பேட்டிங் டீமுக்கு ஆஃப் சைட்ல போட்டாலும் பரவாயில்ல, நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. பவுலிங் டீம் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இதுக்கு. அவ்வளோ ரொம்ப நேரமா ஒத்தக்கால நிக்கிறாரு. ஆகா, புஜாரா ஃபேன். முதல் பால் சாமிக்கு விட்டுருவார். முதல் வந்து சாமிக்கா, அப்ப இந்த வந்து எங்க போகும்? டாட் பால். பரவாயில்ல, இதே சாமிக்குன்னு எழுதிங்க. ரெண்டாவது பால் கீப்பர் கிட்ட போயிருக்கு. அப்ப இந்த பால் கீப்பருக்குன்னு வச்சுப்போம். வைட். எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆட் ஆகுது. சோஃபார் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு.
காலில் பட்டதுனால ரன்னு கிடையாது. இந்த ஓவர் கொஞ்சம் அப்படியே அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்குது முதல் ஓவர் கம்பேர் பண்ணும்போது. பார்க்கலாம் பேட்டிங் டீம் ஏதாவது பண்ணாங்களா பார்ப்போம். மீண்டும் ஒரு வைடு. ஓகே, இருந்தாலும் கிரீஸ் சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஓகே, அவர் அடிக்கல, அவருக்கு பதிலா நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஓவர் அவர் எங்க விட்டார் அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே 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 ஓகே, ரொம்ப ஹைட். யாரு கையில கேட்ச் பிடிச்சா மெயின் விக்கெட். நீ கத்தறதுல விட்டுறாங்க. இந்த ஜோக்க நீ கடைசி வரை அவாய்ட் பண்ண மாட்டீங்களா? வேற நல்ல ஜோக்கா போடுங்க. கேட்ச் பிடிக்குடா. பத்ரிநாத் போட்டு ஒரு அடி சின்ன மண்டையிலே. என்னடா ஒரு அடி. அடுத்த பால் ஸ்விங் அண்ட் மிஸ். ஆனா வைட் பால். காத்துதான் எப்படி பால திசை காமிச்சா போகுதோ அதே மாதிரி தான் இங்கிட்டு போடணும்னு நினைக்கிற இடம் ஒண்ணு, போற இடம் ஒண்ணு. அவ்வளவுதான். அந்த வந்துருச்சுல்ல நீங்க கேட்டது. பவுண்டரி. அண்ணே பாத்துங்க, கேமராமேன் இவ்வளவு எதிர்பார்த்தாராம். பாத்துக்க. ஓவர் முடிவில் ஸ்கோர் 37. காத்துல பட வராதீங்க, இப்படி உட்காந்துருங்க. ஓவர் முடிவில் ஸ்கோர் 37. ஓகே, காம்பன்சேட் பண்ணிட்டாங்க, ஈக்குவல் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. இல்ல அவர் இந்த உலகத்துல இல்ல, மறந்துட்டார், அப்படியே விட்டுருங்க. அடுத்த ஓவர் ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் ஓவர் இன்டரப்ட் பண்ணுவாரு. அடுத்த ஓவர். ஃபீல்டர்ஸ் யாரும் நலம் இல்லை. இல்ல, 2 பவுண்டரி கேரண்டின்னு எனக்கு தோணுது. ஓ, செம்மையா இருக்கிற அட்டெம்ப்ட். நைஸ் பால். ஆக்சுவலா ரொம்ப நேரம் ஆச்சு இந்த மாதிரி பாலை பார்த்து. ஷார்ட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஓவரை. ஓகே, இந்த ஓவர் கண்டிப்பா ஏதோ ஒன்று ஆகும். கால் அண்ட் ஆம்புலன்ஸ் நாட் ஃபார் மீ அப்படின்ற மாதிரியான ஒரு ஷார்ட் பவுண்டரியோட அந்த கம்பேக்கை கொடுத்துருக்காரு. பாட்டை நிப்பாட்டலாமோ? ஒயிட் பால் சிக்னல் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா போன பால் அவர் கரெக்டா டைம் பண்ணாரன்றது தெரியல, பட் ஆனா கேப்ல பறந்துருச்சு பால். ஆக்சுவலா காத்து வேற எண்டு தான். இந்த பேட்டர் கரெக்டா இந்த எண்டு அமைஞ்சிருதியா? நல்லா யூஸ் பண்ணிக்கிறாப்ல. பார்க்கலாம் பால் இருக்கு, என்ன ஆக போகுது அடுத்த பால். பிரில்லியன்ட் பேட்டிங் டா. ஓய் எஸ், ஒரு நல்ல ட்ரை பவுலர் கிட்ட இருந்து. இன்னொன்னு பாத்தீங்களா ப்ரோ, 6 அடிச்சுட்டு அடுத்து மறுபடியும் அவசரப்பட்டு 6 அடிக்காம அழகா அவர் சிங்கிளை ரொட்டேட் பண்ணி போதே எனக்கு அவர் அடிக்கிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வராரு பாருங்களேன். பார்த்தேன். நல்ல பேசிக் டெக்னிக்.
அடுத்த பால். இது அந்த பால் கரெக்ட் பால் சொல்லிட்டாங்க. மாறுது. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டாட் பால் அப்படின்னு சொல்றோம். சொல்லலாமா? எஸ். தாராளமா. ஓகே. டாட் பால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வைடு கொஞ்ச நேரம் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பால் வைடு. டவுட்டே வேணாம். இந்த பால் வைடு. மறுபடியும் ஒரு ரன் ஆட் ஆகும். ஆக்சுவலா இந்த பேட்டர் கொஞ்சம் டைமிங் மட்டும் பிடிச்சாரு வச்சுக்கோங்களேன். இவரும் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிடுவாப்ல. bowling டீம் ஏதாவது விக்கெட் எடுப்பாங்களான்னு பார்க்கணும். அவுட் அதேதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். bowling டீம் விக்கெட் எடுப்பாங்களான்னு பார்க்கணும்னு எடுத்துட்டாங்க. எஸ், ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. பெவிலியன் திரும்புறாரு. பேட்ஸ்மேன், புது பேட்ஸ்மேன் உள்ள வர வேண்டிய கட்டாயம் இப்போ. அதேதான். அடுத்த ஓவர். இல்ல இந்த ஓவர்ல நம்ம பால் பாக்கி இருக்கோ. ஆகாஷ் எங்க போனீங்க பாக்குறதுக்கு? லாஸ்ட் ஒன் வேலை விஷயமா போனாருன்றாரு. இறங்கி வந்து அடிக்க முயற்சி பண்ண. பட் அடுத்து ஆட இருக்கும் அணியினர் சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணிருக்காருங்க. ஸ்மார்ட் கைஸ் திருப்போரூர் வர்சஸ் யங் ஸ்டார் கிரிக்கெட் டீம். ஆக்சுவலா அது ஒரு பை அம்பையர். எஸ் பை. Thank you for it. கீப்பர் வந்து ரன் அவுட் ட்ரை பண்ணாரு. பட் ஆனா அது வந்து போயிடுச்சு. பவுலருமே கிராஸ் ஆயிட்டாரு. சோ ஒரு பை. பட் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி எல்லாருமே இருக்காங்க. பரவாயில்ல, ஓகே, இழந்திருப்பது ஒரு ரன் தானே அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஸ்மார்ட் கைஸ் கிரிக்கெட் டீம் கேப்டன் அண்ட் யங் ஸ்டார் கிரிக்கெட் டீம் கேப்டன் ஸ்டேஜ் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். யங் ஸ்டார் கிரிக்கெட் டீம் கேப்டன் அண்ட் ஸ்மார்ட் கைஸ் கிரிக்கெட் டீம் கேப்டன். ஸ்கோர் 45. த்ரீ ஓவர்ஸ் அப் 45. நல்ல ஸ்கோர் ஆக்சுவலா. இன்னும் ஒரு விக்கெட் மட்டும் எடுத்தாங்கன்னா பவுலிங் டீம் தேர் இந்த கேம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. பட் நியூ பேட்டர் வந்தோடனே ஒரு அக்ரஷன் காட்டுறாருப்பா இறங்கி வந்து. பெட்டிகுலர் இந்த பையன் இப்ப இங்க வந்துட்டான் அப்படின்ற மாதிரி முன்னாடி கீப்பிங் பண்றது பவுலிங் அம்பையர் பாஸ் பண்ணுங்க. ஓங்கி அடிச்சாலுமே வந்து சர்க்கிள் எடுதான்ல சிங்கிள். இந்த பேட்டரோட விக்கெட் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. அதே மாதிரி இந்த பேட்டர் கிரீஸ்ல இருக்கிற வரைக்கும் பேட்டிங் டீமுக்கு அப்பாடின்னு இருக்கும். சேஞ்ச் பண்ணி செட் பண்றாரு ஃபீல்டிங். வைட் பால் சிக்னல் பை தி அம்பையர். பட் ஆனா நல்ல ஐடியா. ஒரு ஸ்லோயிஷா பால் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப். நல்ல ஐடியா. லென்த் தான் மிஸ் ஆயிருக்குது, வேற ஒன்றும் இல்லை. பட் நல்ல ஐடியா. இந்த பேட்டில் நல்லா இருக்கும். பவுலிங் இவருக்கும் பேட்டிங் இவருக்கும். அகைன் சேம் சைடு தான். ஒயிட் பேக் டு பேக் 2 ஒயிட் போட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் யோசிச்சா கரெக்டாக வந்துடும். ஏன்னா அந்த பேட்டர் இதுக்கு முன்னாடி காட்டின இண்டென்ட் அப்படி டம்மு டம்முன்னு 2 ஓவர் போட்டு சாத்தி இருக்கிறாரு. எஸ், நான் அப்பதான் சொன்னது அதே மாதிரி தான். யோசிச்சு போடணும், இல்லாட்டி வெளியே 6. ஆளு பவுண்டரிக்கு வெளியே. இந்த பால் அடுத்த பால் என்ன ஆக போகுது? ரோசஸ்
எஸ் ஏய், இது என்ன மாதிரி shot அது? அப்படின்னு சொல்லி தூக்கி அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் சிக்ஸருக்கு. ஓகே, இந்த ஓவர் ஆரம்பிக்கும் போது தான் சொல்லியிருந்தேன் இந்த பேட்டோட விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ரெண்டு டீமுக்கும். எஸ் ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சா ஒரு பரிசு பொருள் ஏதோ சொல்லியிருந்தாங்க, அது வருமானதை பார்க்கணும். Okay, இது எங்க இந்த பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து உண்மையில இதை சொல்லணும், 14 பந்துல 50 அடிச்சிருக்காப்ல மனுஷன். பி ஸ்மார்ட், தரமான நாக்கியா ப்ரோ. பால் எத்தனை பால்? லாஸ்ட் 2 11 பால்ல 50 ரன்னுங்க. 14 பால்ல. ஓகே, இதே கணக்கு எழுதுங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க 6 ப்ரோ. யாரு சாமி நீ? ஓகே, மாத்தி மாத்தி சிக்ஸர் அடிச்சுட்டு கடைசியா ஒரு சிங்கிள். நானே ஸ்ட்ரைக் வச்சுக்கிறேன், எதுக்கு சிரமப்படுறீங்க எல்லாம்? ரெண்டாவது வாய்ப்பு இல்ல, காணாட்டாங்க. நாலு ஓவர் முடிவுல 73 ரன். இதல்லவா ஒரு அடி. இப்போதைக்கு ஒரு ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் டோட்டல் ஆஃப் தி டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்டோடது. அது மட்டும் இல்லாம ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் by a player in this tournament so far. காட்டடி உங்க விட்டடி எங்க விட்டடி இல்ல, எங்கிட்ட போட்டாலும் அடி. பவுலிங் டீமுக்கு இந்த ஒரு ஓவர் ஏதாவது யூஸ் பண்ணணும்பா கண்டிப்பா. ஒரு ஓவர் டாட் பால், இந்த பேட்டரோட விக்கெட். ஷோகாஷ் டிஜே உங்களை தேடுறாரு, எங்க இருக்கீங்க? ஓகே, இந்த ஓவர் எங்க போக போகுது, என்ன ஆக போகுது இந்த டீமுக்கும்? யங் பாய் bowling விக்கி ஏதாவது பண்ணுவாரான்னு பார்ப்போம். ஃபீல்ட்லாம் மயரமா செட் பண்ணிட்டு இருக்காப்ல. கவர் பாயிண்ட் ஸ்கொயர் லெக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சிருக்காரு. எங்க வச்சாலும் நான் வைக்கிறது வெளியே தான். சிக்ஸர். இந்த ஓவரோட முதல் பாலும் 6ல ஆரம்பிச்சிருக்காரு. பாட்டுக்கு ஏத்த மாதிரி தான். ஒன்லி பூம் பூம். எஸ், ஒன்லி பூம் பூம் தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது எல்லாமே. ஓகே, கட்டு திக்கி சேஜ் பட் இருந்தாலும் ஓடி தான் ரெண்டாவது ரன் கண்டிப்பா ஓடுவாரு. இருக்குமா? வாய்ப்பே இல்லாம ஓடுவாரு, கண்டிப்பா ஓடுவாரு. 2 ரன். ஸ்மார்ட் கைஸ் கேப்டன், யங் ஸ்டார் கிரிக்கெட் டீம் கேப்டன் ஸ்டேஜ் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். So far 6 ஒரு 2. ஓகே, இந்த பால் நல்லா அடி. கனெக்ஷன் இருக்கா? வெளியே வா. ஏதேனும் உண்டா? எதுவுமே இல்லையா? நல்லா பாவமே, இவ்வளவு தூரம் மாங் மாங் அடிச்சு போலையா? ஓகே, 2 ரன் கிடைச்சிருக்கு ஆல் மொத்தத்துக்கு. செம்மையா அடிச்சிட்டு இருக்காருயா ஒத்தால அண்ணு. bowling டீம் ஒரு டாட் பால், ஒரு விக்கெட். நைஸ். ஆக்சுவலா போன ஓவர் முந்தின ஒரு கீப்பிங் பண்ண ஒருத்தர் இந்த ஐடியா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு ஸ்லோவர் பால் ஐடியா, அது கொஞ்சம் கிளிக் ஆகல. 6 பண்ணாலும் அதையும் கை விட்டாங்க.
கடைசி 2 பால். ஓகே, அகைன் அந்த 2 பால்ல ஒரு பால் 6ல எழுதுங்க ஸ்கோரர். நோ பால் வரதுல. ஓ மை காட். யோ எத சட்டையில குமாரே. ஓகே, அதையும் வெளியே பறக்க விட்டு ஆக மொத்தம் தரமான ஒரு இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. இன்னும் ஒரு பால் இருக்குதாம்பா. ஆக்சுவலா அந்த நோ பால் கணக்காயிடுச்சுல, அதனால இன்னும் ஒரு பால் இருக்குதான். ஓகே, லாஸ்ட் பால். எங்க ஆகும், என்ன ஆகும்? ஓகே, இந்த பால் 6ஆ இல்லையா? அதான் கணக்கு. 6 இந்த இந்த டோர்னமெண்ட்ல டீம் 100 ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. தரமான நாக்கியா. இப்ப போடுங்க அந்த பாட்ட. தரமான ஒரு இன்னிங்ஸ், ஒன்மேனா சோலோ ஆண்டு முரட்டு பெர்ஃபார்மன்ஸ். பாரு, அவர் ஒரு மைண்ட்ல போறாரு. நீங்க கேட்ட கேள்வி அந்த மாதிரி இல்லையே. வீட்லன்றியே அதானே. செம்ம கேம் ப்ரோ. முரட்டு சம்பவம் பண்ணிருக்கிறீங்க. ஆக்சுவலா டார்கெட் 103, டார்கெட் 102 அடிச்சிருக்காங்க. தரமான ஒரு நாக்கியா. பிரிச்சு விட்டாப்ல மனுஷன். செம்மையான ஒரு பேட்டிங். ஆக்சுவலா எங்கிட்டு போட்டாலும் யோசிக்கவே இல்லை, மாத்தி மாத்தி எல்லா சைடும் அடிச்சிருக்காரு. அவரை பத்தி தான் இங்க சுந்தர் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு நிறைய மரக்கன்று வெயிட்டிங்ல இருக்கு. 5000 கேஷ் பிரைஸ் அறிவிச்சிருக்காரு. தரமான பெர்ஃபார்மன்ஸ், வரவேற்கத்தக்கது. பேட்ஸ்மேன் நேம் ஆகாஷ். அபிஷேக் பரிசுகள் காத்து கொண்டிருக்கின்றது. ஐபிஎல்ல சொல்லுவீங்களா யாராவது எதிர்பார்த்தேன், யாரும் சொல்லல. ஓகே, ஃபீல்டிங் டீம் உள்ள போயிடலாம். அண்ட் பேட்டிங் டீம் உங்க ஓபனர் ரெடியா வச்சுக்கோங்க. சாரி கோச்சுக்காதீங்க கேப்டன், கோச்சுக்காதீங்க அம்பையர் கோச்சுக்காதீங்க. அவர் வேற ஏதாவது சொல்லிவிடுவார் இருக்கிற வெயில்ல, பாத்துங்க. மானம் போச்சுன்னா அப்புறம் திரும்ப வராது. ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. அம்பையர்ஸ் பாவம் காலையில இருந்து நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க ஃபீல்டர்ஸ். 103 டார்கெட். டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணணும்னு நினைச்சு இறங்கணும். சீரியஸ் ஆகாஷ் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவல்யா. 10ஆம் தேதி நீ இங்க கமெண்ட்ரி பண்ண வராத? ஏன்னா நான் அந்த டீம்ல விளையாட போறேன் அன்னைக்கு. நீ இருந்தா என்ன வாருன்னு வாரிடுவல்ல. அது தயவுசெய்து வந்துருப்பா. நீ தோத்துருன்னு சொல்றதுக்கு பதிலா நீ வந்துடலாம். என்ன பண்ணணுமோ பண்ணிக்க, வந்து வா. ஓகேவா? 10ஆம் தேதிப்பா.
ஸ்கோப் டீம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பிளேயர் இருந்தா எப்பதான் எங்களை இறக்குறது, அதனால நாங்களே டீம்ல இருந்து வெளியே போய் இன்னொரு டீமை உருவாக்கிட்டோம். ஆமா, ஓகே, டீமோட 12th மேன் வந்துருங்க, ஸ்கோரர் பவுலிங்லாம் சொல்றதுக்கு. கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11 பேரு. பாய் மனுஷா, இப்படியா ஒரு என்கரேஜ் பண்ண சொன்னா இப்படி பண்றிய நியாயமா இது? சோல்ஜர்ஸ் பாரு, அடிக்கிறதுக்கு தயாரா இருங்க. பாத்துக்கலாம். ஓகே, புள்ளிங்களா டான்ஸுக்கு ரெடியா இருங்க. நம்ம அண்ணன் பாட்டு போடுறாரு, ஓடுங்க. மிஸ்டர் அபிஷேக், ஓகே, 12th மேன் வந்துருங்க. நன்றி வந்ததுக்கு. உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹெட் மைக் எடுத்துருவாங்கப்பா. ஏன்னா எத்தனை லிட்டர் தோனி பால் குடிப்பாருல, எத்தனை லிட்டர் கணக்குல? ஏதாவது நீங்க 103 பசும்பால் எத்தனை லிட்டர் குடிக்கிறீங்க? அவுச்ச முட்டை எத்தனை சாப்பிடுறீங்க? எஸ், ஹெட் மைக் எடுத்துட்டு வாங்க. லால், அந்த ஹெட் மைக் மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஆமா, இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் இவர் போதைப் பொருளை உட்கொண்டிருக்கான்ற பரிசோதனை செய்ய போறோம். இந்த அடி அடிச்சா யாரா இருந்தாலும் டெஸ்ட் பண்ணுவாங்க. பிரதர், 103 டார்கெட். எவ்வளவு தூரம் டிஃபெண்ட் பண்ணுவாங்க, இல்ல இங்கிட்ட எவ்வளவு தூரம் அடிச்சு சேஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா கொலை வெறியில இருப்பாங்க. கான்ல இருக்கேன், அவனும் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா சம்பவம் வருது. பார்க்கலாம். பாஸ் பால். இது சீசன் 2. இந்த சீசன் 2 ஒரு 2-3 சீசன்கள் கடந்த பிறகு ஐபிஎல் மேட்ச் மாதிரி நம்மளுடைய இந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணி சுந்தர் சார் வந்து 7 முறையில் டோர்னமெண்ட் நடத்தலான்னு இருக்காராம். எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? பெரிய விஷயம். அப்படி பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்கும். ஓ ஐயோ ஐயோ, ஏய் யாரு சாமி அவரு? யாரு சாமி அவரு? Okay, okay, okay. Okay, 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 okay. Okay, okay, okay. நிச்சயமாக அதுக்குன்னு ஒரு காலம் காத்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக உதாரணத்துக்கு அபிஷேக் விளையாடினா போல நிறைய பேர் விளையாடுறாங்க. ஒரு லிஸ்ட்டை வச்சு ஏலம் என்ற முறையில் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி பெற்ற ஒரு ஊராட்சி பேரை வச்சு நம்ம அது மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடத்தினா இன்னும் நல்லா விறுவிறுப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். நல்ல பால். இஸ் bowling so far. ரொம்ப சீரியஸா பேசுகிறேன், என்னையா இழுத்து உள்ள விடுற? அவனும் சீரியஸா தான் பேசுறான், சீரியஸா ஜோக் பண்றான். என்னலாம் எடுக்க மாட்டாங்கயா, நீ வேற. ஆகாஷ் அவர் தெருக்கோடி கூட போக மாட்டாரு. ஆமா சொல்லிட்டாரு பேர். ஓ ஷாட் முயற்சி பண்ணாரு, பட் ஆனா பெருசா அமையல. உடனே அன்சோல்ட்ல விழுந்துருவேன் நானு. அன்சோல்டானா என்ன ஷர்ட் தாக்கு மாதிரி ஒரு ரிவெஞ்ச் லெவல் வச்சிருக்க. ஆகாஷ் நல்லா கவனி. என்னோட போட்டோவை இப்படி ஸ்கிரீன்ல கொண்டு வந்ததுமே எல்லாரோட ஸ்பான்சர் தலையும் கீழே வந்துரும். டைரக்ட் அன்சோல்ட், கேமராமேன் அன்சோல்ட்னு டைப் பண்ணி வச்சிருவாரு. கிட்ட போ அபிஷேக் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு அவர் சொல்றது கடைசி எல்லாமே பால் நீ ஓவர்ல. ஓகே டாட்டோட நைஸ். ஆக்சுவலா ப்ரோ இங்க ஒரு விஷயம் நடந்துச்சு, நோட் பண்ணீங்களா? அத
காதுல மாட்டினா இங்க ஒரு விஷயம் நடந்துச்சு நோட் பண்ணீங்களா? நானா ஏதோ நான் பேசவே மாட்டேன் பேட்டர் கிரீஸ் விட்டு வெளியே போன பார்த்தாரு. பட் ஆனா அம்பையர் ஓவரே பேச சொல்லல கூட அப்படிங்கறத கிடையாது. கரெக்டா யோசிச்சு கிரீஸ்ல இருந்தார். அதே மாதிரி கீப்பரும் அவுட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அம்பையர் கரெக்டா ஓவர் சொல்றாரு. உங்களுக்கு பிடிச்சமான sweet. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. டிப்ரஷனோட மொத்த மைண்டுக்கு போயிருப்பாங்க. ஃபீலிங் நைஸ் பிரிகாஷன். அபிஷேக் கேக்குதா? அபிஷேக் எல்லாரும் சைலண்டா இருக்கலாம். இந்த வருஷம் புதுசா ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் நம்ம ஐபிஎல்ல. அப்புறம் பிபிஎல் ஆஸ்திரேலியால நடக்கிற என்னது BBL. பிபிஎல்ல Big Bash பிளேயர்ஸ் அதான் क्वेश्चन அதேதான். கேட்பாங்க. உள்ள இருந்தே கிரவுண்ட்ல இருந்தே சொல்வார். அபிஷேக் கேன் யூ ஹியர் மீ? சொல்லுங்க. ஓகே வெரி குட். ரேவண்ணா. வர மாதிரி சொல்லுங்க 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 சொல்லுங்க. இருங்க இருங்க அபிஷேக் இருங்க. எங்க இருக்கீங்க? ஓ ஓகே அபிஷேக். ஓகே லைவ்ல Wide இருக்கவங்க dot ball. அபிஷேக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அபிஷேக் உங்க கையை தூக்கலாமே. ஓகே அபிஷேக் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு? விக்கெட் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார். போன வாட்டி நான் விளையாடி இருக்கேன். ஓகே கேட்ச் சான்ஸ் இல்ல கொஞ்சம் மிஸ் மேபி போயிருந்திருக்கலாமோ. கண்ணாடி வச்சிராதே. புடினா பாலா. அபிஷேக் உங்களோட bowling எப்படி இருக்கும்? பேட்டிங் நல்லா ஸ்ட்ரென்த்தா தெரிஞ்சிச்சு. உங்க bowling எப்படி இருக்கு? bowling அது சிறப்பா தான் நான் போடுவேன். ஓகே நல்லா போடுவீங்க. அப்ப நீங்க ஒரு ஆல் ரவுண்டர்னு சொல்றீங்க. ஆமாண்ணா. இன்ஸ்பிரேஷன் யாரு? விராட் கோலிண்ணா. அதான் முடிச்சு விட்டீங்க. நீங்க பேசலாம். நீங்க பேசுறதுக்கு அம்பையர் நோ பால் கொடுக்க மாட்டாரு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதான் எங்கள் அம்பையர். ஓகே கேட்ச் லீடிங் எட்ஜ் இல்லையா? ஓகே அந்த ஹெலிகாப்டர் ஷாட் பத்தி சொல்லுங்க. எப்படி இந்த இடத்துல அகைன்ஸ்ட் த வின்ல அடிச்சீங்க, வித் த வின்ல அடிச்சீங்க? எப்படி அதுக்கு ஸ்பெஷல் பிராக்டிஸ் எதனா இருக்கா? இல்ல எப்படி அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா மத்த பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல 2 பால் அவர் ஷார்ட் பால் தான் போட்டாரு. 3ஆவது பால் எப்படி இருந்தாலும் அவர் ஏக்கர் பால் போடுவார்னு தெரியும். போல் ஓகே அதான் சோ ball. மீண்டும் ஒரு விக்கெட் செம்பா கம்பெனினர். சோ அப்ப நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டிங் சென்ஸ்ல வந்து கேஜ் பண்ணி ஆடி இருக்கீங்க சொல்றீங்க. 2 ஷார்ட் பால் போட்டோனே 3வது உள்ள போடுவார் சொல்லிட்டு நீங்க வந்து ரெடியா இருந்தீங்க. அதனால தான் இந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை கன்வெர்ட் பண்ணீங்களா? ஆமாண்ணா. அபிஷேக் அந்த அந்த இங்க மெயின் ஸ்டேஜ். சோ அங்கிட்டு, நீங்க அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை வந்து முன்கூட்டியே வந்து கணிச்சிட்டீங்க. 2 ஷார்ட் ஆஃப் லென்த் வந்ததனால அடுத்த பால் வந்து உள்ள போடுவாங்கன்னு. ஆமாண்ணா. ஓகே ஓவர் முடிவில் ஸ்கோர் 3. சோ ஆடியன்ஸ்க்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் ஒரு முக்கிய அறிவிப்பு. மன்னிக்கணும் இல்லண்ணா. மீண்டும் ஒரு 3 ball முக்கிய அறிவிப்பு. இந்த போட்டியில 100 மேல அடிக்கிற பிளேயருக்கு 2,67,000 மதிப்புள்ள புல்லட் பரிசாக வழங்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். அடேங்கப்பா. இண்டிவிஜுவல் பிளேயர் 100 அடிச்சாங்கன்னா ஓ மை காட் எஸ் பேட் விட்றாரு வேணாம். batsman. பால் பால் பால். அபிஷேக் சொல்லுங்க. அடுத்த முறை நீங்க புல்லட் வாங்குவீங்களா? அறிவிப்பு வந்திருக்கு பாத்திருக்கீங்களா? அட போங்க, நீங்க என்னங்க இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டீங்க. இப்ப நான் கேக்குற பாருங்க அபிஷேக் சொல்லுங்கண்ணா. உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்களா? இல்லண்ணா. அட என்ன இப்படி That's what I சொல்றீங்க? accept. பிரமாதமா பேட்டிங் பண்றீங்க, ஸ்டைலா இருக்கீங்க, ஒரு அற்புதமான பிளேயரா இருக்கீங்க. யாருமா உங்களை இன்னும் லவ் பண்ணல? ஓகே ஒயிட் அது அதெல்லாம் தேவையில்லைன்னு தான் இருக்கேன். ஓ ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு இருக்கீங்க. ஆமாண்ணா. ஓகே வெரி குட் வெரி 2 குட். மோர். உங்களுடைய ஃபேவரட் யங் ஸ்டார் கிரிக்கெட் டீம் கேப்டன், கேட்ச். உள்ளாரே. ஸ்மார்ட் கைஸ் கிரிக்கெட் டீம் கேப்டன், யங் ஸ்டார் கிரிக்கெட் டீம் கேப்டன். அபிஷேக் உங்களோட ஃபேவரட் ஃபுட்? ஸ்மார்ட் கைஸ் கிரிக்கெட் டீம் கேப்டன். 2 டீம் கேப்டனும் ஸ்டேஜ் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஓகே மறுபடியும் ஷாட்டுக்கு ட்ரை பண்றாங்க. பட் ஆனா பால் சரியா மாட்டல. சோ ஃபார் நல்ல பவுலிங் தான் இங்க. சாம்பார் தானா ஃபேவரட் ஃபுட்? ரெண்டு ஓவர் முடிவுல ஸ்கோர் 5. ரமணா. ரமேஷனா ஆகாஷ் அங்க வச்சுக்கிறியா? அபிஷேக் கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். மைக் அவர்கிட்ட தான் இருக்கு. கேபிள் ராஜ் இதோ விஜயனா. இது இந்த தலாடு, இந்த. அச்சம் என்பது மடமேடா. வானமா. ரொம்ப கிட்ட க்ளோஸ் ஆனா அப்ப ஆக்சிடென்ட் ஆயிடும்ன்றியா? ஆகாஷ் ப்ரோ செலவுல பண்ணுவார்.
ரமணா டாட் பால் மட்டுமே வந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு. உள்ள வந்துடலாம். உள்ள வந்துருண்ணா சொல்றாருல உள்ள வந்துருண்ணா. சுகர் உள்ள உள்ள. ஓகே ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஷாட். ஐயோ எடுத்துட்டாருங்க. ஐயோ ஏப்பா எனக்கு இந்த தெரிஞ்ச இந்த டீமே ஒரு சூப்பர் பவர் டீமா இருக்கும் போலப்பா. எங்க போனாலும் பால் கரெக்டா கப்புக்கு போய் பிடிக்கிறாங்க. நைஸ் கேட்ச்ரா. வட நீ அத சொல்றியா? சொல்றியா நீ அதடா? நீ அதடா சொல்றியா? சொல்றா. ஆளதா இருக்கு. என்ன டெக்னாலஜி சொல்லுங்க. நிச்சயமாக எங்களுக்கும் ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. தென் கேமராக்கு அம்பையருக்கு கேமரா மாட்டினது கூட கொஞ்சம் நல்ல டெக்னாலஜியா தெரியுது. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ஸ்மார்ட் காய்ஸ் டாஸில் வெற்றி பெற்றுள்ளனர். அவர்களுக்கு இந்த சிறப்பு பரிசாக சோஃபா டாட் பால் மட்டுமே கான்சென்ட்ரேட் சில்வர் பண்ணி நாணயம் போயிட்டு பரிசாக இருக்காங்க. வழங்கப்படுகிறது. டாஸ் வின் போலிங்கா பெருசா ஒண்ணுமே பண்ணல. இதே மாதிரி Okay. 4 ஸ்டெப் Smart ஓடி வராங்க, guys. டாட் பால் போடுறாங்க. பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. அபிஷேக் உங்களோட ஃபேவரட் பிளேயர் கிரிக்கெட் பிளேயர் பேர் சொல்லுங்க. விராட் கோலினா? விராட் கோலி. அப்ப ஈசாலா கப் உங்களுது தானே இந்த தடவை? பாத்துக்கங்கப்பா, ஈசாலா கப் இவங்களுது தானா? ஓகே அதுதான் அடுத்த Okay, கேட்ச். நல்ல ஷாட். கேட்ச் வெளிய வா. ஆஹா 6 கணக்கு. ஆக்சுவலா இல்ல அவர் விராட் கோலின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்கலாம் தான் இருந்தேன். பட் கேள்விக்கு ஏத்த மாதிரி முன்னாடியே பிஃபோர் அவர்கிட்ட ஆன்சர் இருக்கிறதுனால 2 டஃப் கேட்சை ஈஸியா புடிச்சிட்டாங்க. பட் இந்த கேட்ச் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. பட் இட்ஸ் ஓகே. ஓகே சொடுக்கு பாலுங்க டர்ன் பண்ணி விடுறாப்ல. ஆகாஷ் போன வருஷத்துல இருந்தே நீங்க கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா ஆட்டத்தையும் பார்த்திருக்கீங்க. சோ போன வருஷ கணக்கெடுப்பு பிரகாரம் ஃபைனல் வரைக்கும் எந்த டீம் சூப்பரா விளையாடி வரும்னு சொல்றீங்க? ஓகே அண்டர் ஏஜ் மிஸ்டர் ரன் அவுட் கிடையாதுங்க. இன்னொரு டீம் நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. எல்லா ஆட்டத்திலையும் சூப்பரா ஆடுற சியர் கேர்ள்ஸ் தான் ஃபைனல் வரைக்கும் வர போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பரிசு கொடுங்கப்பா, நல்லா சூப்பரா ஆடுறாங்கப்பா எல்லா மேட்சுக்குமே சியர் கேர்ள்ஸ். நீங்களே சொல்லுங்க. மதுரை உனக்கும் தமிழ் தெரியாதா? டெஸ்ட் போட்டிகளில் அதிக முறை 100 ரன்களை கடந்த வீரர் யார்? டெஸ்ட் போட்டிகளில் ஸ்கோர் அதிக முறை 100 ரன்களை கடந்த வீரர் யார்? 1 2 3 ஜோரோட் 3 4 5 6 7 அப்படின்ற நம்பருக்கு ஷாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஆனா பேட்ல கரெக்டாவே மாட்டல. ஜோரோட்னா டெஸ்ட் நம்பர் மறுபடியும் சொல்றேன் 9 7 1 2 3 3 4 5 6 7 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கேள்வி என்ன மறுபடியும் சொல்றேன்னா டெஸ்ட் போட்டிகளில் அதிக முறை 100 ரன்கள் கடந்த வீரர் யார் அப்படின்றதுக்கு தான் பதில் சொல்லணும். பதில சொல்லுங்க பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்கு பால் மாட்டல. சூப்பர் டூப்பரான ஒரு பவுலிங் தனியா போட்டுட்டு இருக்காப்ல ஒருத்தர். சரி பால் அதே மாதிரி தான் அதே சைடு லெக் சைடுல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஆனா பெருசா மாட்டல பால் உங்களுக்கு. ஆகாஷ் யூடியூப்ல லைவ்ல வந்து உன்னை பத்தி உன்னோட கமெண்டிங்க்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம லைவ்ல போடுற மெசேஜையும் வந்து கொஞ்சம் பேசுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆகாஷ் தான் கமெண்ட் பண்ணுது. ஓகே பேக் டு பேக் டாட் பால். அவுட். ஓகே விக்கெட்டா எஸ் அவுட் கொடுத்துட்டாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு விக்கெட் கிடைச்சிருக்குது.
இங்க விக்கெட்டுக்கு மேல விக்கெட் தான் வந்துகிட்டு இருக்குது. ஆக மொத்தத்துக்கு ஸோ இப்போ லைவ்ல வந்து பார்த்தோம்னா GVR AJ சச்சின் டெண்டுல்கர்னு சொல்லியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம லைவ்ல இருக்க யூடியூப் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து குறிப்பிட்ட நம்பர் வாட்ஸ்அப் நம்பரில் தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட மெசேஜை சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்ல தான் வந்து ப்ரைஸஸையும் அறிவிப்போம். ஓகே, இன்னொரு கேட்ச். எவ்வளோ ஈஸியான கேட்சை கஷ்டப்பட்டு ஆக்கி கடைசியில் மனுஷன் பிடிச்சிட்டாரியா? பிடிச்சிட்டாரியாப்பா? இல்லை ஈஸியான கேட்சை கஷ்டமாக்கி பிடிச்சிருக்காருங்க. ஃபைனலி அகைன் இன்னொரு விக்கெட்டு. பாட்டில் வேதவெளின்ற மட்டும் தான் எனக்கு புரிஞ்சு, மற்ற எதுவுமே புரியல. என்ன லாங்குவேஜ்? வீட்டுக்கு போக மாட்டீங்களா? நாளைக்கே லீவ் ஆகாசு. வீட்டுக்கு போக மாட்டீங்களா? அப்போ அடுத்த பால் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த டாட் பால்லாம் தவிர்த்து சிங்கிளாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் சேஸ் ரொம்ப தூரம் இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ அடிப்பாங்கன்னு. ஐயோ, நல்ல லென்த்து பாலில் தாங்க அடிக்கிறாங்க இவங்க வந்தாலே. அவங்க டீம் பவுலர்ஸ் ஃபுல்லாக வந்தால் லென்த்து பால் தான். இதுவும் இறங்கி அடிக்க முயற்சி பட்ட வந்து, பட் ஆனால் அதுவும் டாட் பாலு. ஓகே, இங்கனக்குள்ள வந்து மற்ற ஃபீல்டர்ஸ் தவிர பவுலரும் விக்கெட் கீப்பர் தான் கேட்ச் அண்ட் கேட்ச் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஓ, ஒரு டாட் பால். டி உமாபதி எங்க இருந்தாலும் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். டி உமாபதி, DM உமாபதி. ஓகே, ரொம்ப நேரம் அந்த ஷாட்டை ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, கடைசியில் அடிச்சிட்டாரு. ப்ரோ ஒன் சைடாக தான் ப்ரோ மேட்ச் போயிருக்கு பாருங்க. எஸ், ஆக மொத்தம் வந்து தரமான ஒரு பேட்டிங். இதை பார்த்தோம் நம்ம அபிஷேக் ப்ரோ கிட்ட இருந்தும் அண்ட் மற்ற டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்துமே சூப்பரான ஒரு பேட்டிங். 102 அப்படின்ற பெரிய டோட்டலை போட்டிருந்தாங்க. 103 டார்கெட்டு. பட் சூப்பர் டூப்பராக டிஃபெண்ட் பண்ணி டீசெண்டாக வின் பண்ணிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க.